அவர் இங்கே இல்லை. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். Today, our theme is He is not here. இன்றைக்கு நம்முடைய தலைப்பு அவர் இங்கே இல்லை. Let's read the Bible, Matthew chapter 28, verse 6. மத்தேயு 28வது அதிகாரம் 6வது வேத வசனத்தை நாம் வாசிப்போம். He is not here, he has risen, just as he said, come and see the place where he lay. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். As we have seen in the Bible, Jesus was crucified on the cross of the Mount Calvary and died. நாம் வேதத்திலே பார்க்கிற வண்ணமாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு மரித்து கல்வாரி மலையிலே அவர் உயிரோடு எழுந்தார். Jesus said, Father, into your hand I commit my spirit. இயேசு சொன்னார், பிதாவே உம்முடைய கரங்களிலே என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். Joseph of Arimathea took down the body of Jesus, wrapped it in a linen cloth and placed it in a tomb cut in the rock, one in which no one had been laid. அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு இயேசு கிறிஸ்துவனுடைய உடலை அவன் பெற்று நல்ல துணியினாலே அதை சுற்றி ஒருவரும் வைத்திராத அந்த புதிய கல்லறையிலே அவரை கொண்டு வைத்தான். The leaders of other religions died or were buried. Their grave was not empty as Jesus. Their bones were in their graves. மற்ற மதங்களுடைய ஸ்தாபகர்களும் தலைவர்களும் கூட மரித்து அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். அவர்களுடைய கல்லறையிலே அவர்களுடைய எலும்புகள் இருக்கின்றன. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறையிலே அப்படி அல்ல. Like Jesus, they did not rise from the dead. They cannot do anything. They can no longer say anything to their follower. They were no more. அவர்கள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிற்பாடும் கூட அவர்கள் உயிரோடு இயேசு கிறிஸ்துவை போல் எழுந்திருக்கவில்லை. தங்களுடைய பின்னடியார்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் சொல்லவில்லை. On the first day of the week, early in the morning, Jesus arose from the dead. He came out from the tomb, and the tomb was empty. Jesus was not in the tomb. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலை வேளையிலே இயேசு கிறிஸ்துதாமே மரித்த நிலையிலிருந்து அவர் உயிரோடு எழுந்தார். அந்த கல்லறையை விட்டு அவர் வெளியே வந்தார். அந்த கல்லறைக்கு அவரை வைத்திருக்க முடியவில்லை. What is the difference between before Jesus' death and after his death? இயேசு கிறிஸ்து மரித்ததற்கு முற்பகுதியிலும் அல்லது முன்னால் நடந்த காரியங்களும் பின்னால் நடந்த காரியங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? And also after his resurrection. விசேஷமாக அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு. After the victory of death and resurrection, Jesus was given high authority. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு அவருக்கு நல்ல அதிகாரம் வழங்கப்பட்டது. Matthew chapter 28 verse 18 says, Then Jesus came to them and said, All authority in heaven and on earth has given to me. மத்தேயு 28வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. And also Philippians chapter 2 verse 9 says like this. அது மாத்திரமல்ல, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 9வது வசனமும் இப்படியாக சொல்லுகிறது, Therefore God exalted him to the highest place and gave him the name that is above every name. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும். His name is above every name. A mighty name. He has all authority in heaven and on earth. Hallelujah. அவருடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக இருக்கிறது. Where is Jesus now? இப்பொழுது இயேசு எங்கே இருக்கிறார்? Jesus was ascended to the Father in heaven.
பரலோக பிதாவினிடத்தில் இயேசு எழுந்தருளி போனார். John chapter 20 verse 17 says, யோவான் 20வது அதிகாரம் 17வது வேதவசனம் சொல்கிறது, Jesus said, "Do not hold on to me, for I have not yet ascended to the Father. Go instead to my brother and tell them, I am ascending to my Father and your Father, to my God and your God." இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். Mark chapter 16 verse 19 also says, after the Lord Jesus had spoken to them, he was taken into heaven and sat on the right hand of God. மார்க்கு 16வது அதிகாரம் 19வது வேதவசனமும் சொல்லுகிறது, இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். And Acts chapter 1 verse 3 also says like this, after his suffering he presented himself to them and gave many convincing proof that he was alive. He appeared to them over a period of 40 days and spoke about the kingdom of God. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். Acts chapter 7 verse 55 also says like this, அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 55வது வேதவசனமும் இதைத்தான் சொல்லுகிறது, but Stephen, full of the Holy Spirit, looked up to heaven and saw the glory of God and Jesus standing at the right hand of God. ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டான். And also Acts chapter 1 verse 9 says like this, அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 9வது வேதவசனமும் இப்படித்தான் சொல்லுகிறது, he was taken up before their very eyes and a cloud hid him from their sight. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயிரை எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. And Revelation chapter 1 verse 17 and 18 says, do not be afraid, I am the first and the last. I am the living ones. I was dead and now look, I am alive forever and ever, and I hold the key of death and Hades. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 17, 18 ஆகிய வேதவசனங்கள் சொல்லுகிறது, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென், நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவனாய் இருக்கிறேன். Because of the great victory on the cross of Mount Calvary and the resurrection of Jesus from the dead, the blood of Jesus Christ cleans all our sin. He has given us eternal life. Hallelujah. கல்வாரி மலையிலே பெற்ற அந்த வெற்றியினாலும் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தபடியினாலும் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. Jesus is alive and is in heaven, standing on the right hand of God. இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். அவர் பரலோகத்தில் இருக்கிறார். பிதாவின் வலது பாரிசத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். From heaven the Lord Jesus looks down and sees us, all of mankind. He watches all who live on earth, and his representative, his Holy Spirit, dwell in us, guide us, bless us, and protect us, and also help us. இன்றைக்கும் பரலோகத்திலிருந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவருடைய பிரதிநிதியாக பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே இருந்து நம்மை வழி நடத்தி நம்மை பாதுகாத்து அவர் நம்மை ஆசீர்வதித்து வருகின்றார். And Jesus wants us to be faithful to him and to follow him faithfully. நாம் அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். He wants us to bring others to his feet. அவருடைய பாதத்துல மற்றவர்களையும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகின்றார். And he wants us to say only truth and love others, especially love the poor people. நாம் உண்மையை பேசி மற்றவர்களை நேசித்து விசேஷமாய் ஏழை ஜனங்களை நாம் நேசிக்க வேண்டும். And he commanded us to proclaim the gospel to all nations.
சகல ஜனத்திற்கும் சகல தேசத்திற்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுத்திருக்கின்றார். Once the Lord Jesus died, was buried, resurrected from the dead, ascended to heaven and standing on the right hand of God and is alive. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், ஜீவனோடு கூட எழுந்தார், பரலோகத்துக்கு எழுந்தருளி போனார். இன்றைக்கு பிதாவின் வலது பாரிசத்திலே அவர் நின்று ஜீவனோடு இருந்து கொண்டிருக்கின்றார். He is not here in the tomb. He is in the heaven and alive forever. அவர் இன்றைக்கு அந்த கல்லறையிலே இல்லை, அவர் ஜீவனுள்ள தேவனாக இன்றைக்கு பரலோகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார். And Jesus wants you to be with him in heaven forever. நாம் அவரோடு கூட சதா காலங்களிலும் பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகின்றார். My dear soldiers, எனக்கு அன்பான வீரர்களே, are you ready to be with him in heaven forever? நீங்கள் எப்பொழுதும் சதா காலமும் ஆண்டவரோடு கூட பரலோகத்தில் இருப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கின்றீர்களா? Jesus is waiting for you. இயேசு உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார். He wants you to be with him forever. நீங்கள் அவரோடு கூட இருக்க வேண்டும், எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகின்றார். Please be ready to meet the Lord Jesus Christ anytime. எனவே எந்த சமயத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள். Jesus is not here. இயேசு அவர் இங்கே இல்லை. He is in heaven now. அவர் இப்பொழுது பரலோகத்தில் இருக்கின்றார். But he sent the Holy Spirit. ஆனால் அவர் நமக்காக பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி இருக்கின்றார். The Holy Spirit is in us. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கின்றார். May God bless us all. கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. Amen. Zabom Sebom. Let us pray. Dear loving and risen Lord Jesus, எங்கள் அன்பான உயிர் தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவே, we thank you from the bottom of our heart for this beautiful day. இந்த அழகான நாளுக்காக எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். Thank you for the gift of life, for your love that never fails, and for the privilege together in this way to media to celebrate your resurrection. ஆண்டவரே, உம்முடைய உயிர் தெழுதலை இந்த மீடியா மூலமாக கொண்டாடும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்ததான அளவில்லாத அன்புக்காக, இந்த நல்ல வாழ்க்கைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். Lord, we remember the pain of the cross, but more than that, we rejoice in the glory of the empty bottom. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய We will do it. Yeah. Lord, that is a bomb. yeah. Lord, we remember the pain of the cross, but more than that, we rejoice in the glory of the empty tomb. ஆண்டவரே, உம்முடைய சிலுவையின் வேதனைகளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அதற்கும் மேலாக இந்த காலியான இந்த கல்லறையை குறித்து, ஆண்டவரே, இந்த மகிமையை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். You are alive, and because you live, we have hope, new life, and the strength to face tomorrow. ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ளவராக இருக்கிறபடியினாலே எங்களுக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறீர், நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீர், ஜீவனை கொடுத்திருக்கிறீர். நாளைய தினத்தை குறித்த நம்பிக்கையும் பலனையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். Thank you for forgiving our sins, for conquering death, and for giving us the victory through your resurrection. ஆண்டவரே, எங்களுக்காக நீர் ஆண்டவரே பாவங்களை மன்னித்திருக்கிறீர். ஆண்டவரே, சிலுவையிலே வெற்றி கொண்டிருக்கிறீர். அது மாத்திரமல்ல, நீர் ஜீவனுள்ளவராக ஆண்டவரே வெற்றியோடு கூட உயிர் தெழுந்திருக்கிறீர். We pray you for the peace, joy, and purpose you pour into our heart. எங்களுடைய இருதயத்தில் நீர் ஊற்றி இருக்கிறதான உம்முடைய சமாதானத்திற்காக, சந்தோஷத்திற்காக, நோக்கத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். As we have heard the Easter message, we believe that you are speaking to each of us. நாங்கள் இப்பொழுது கேட்ட இந்த உயிர்த்தெழுதலின் செய்தியின்படியாக வழியாக கர்த்தர் எங்கள் இருதயத்தில் எங்களோடு கூட பேசி இருக்கின்றீர். Giving us comfort, grace, and calling us to live for you. ஆண்டவரே, இந்த வேத வசனங்கள் மூலமாக நீர் எங்களை ஆறுதல் படுத்தி இருக்கின்றீர், எங்களை தைரியப்படுத்தி இருக்கின்றீர், உமக்காக வாழும்படியாய் எங்களை அழைத்திருக்கின்றீர்.
We also pray for everyone joining this meeting through media. ஆண்டவரே, இந்த மீடியா மூலமாக இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். Lord, bless each heart, each home. ஒவ்வொரு இருதயத்தையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். Strengthen their faith and grant the desire of their heart according to your will. ஆண்டவரே, அவர்களுடைய இருதயத்தின் எண்ணங்களை உம்முடைய விருப்பத்தின்படி நீர் அவர்களுக்கு அளித்து அவர்களை நீர் பலப்படுத்தும். Let your resurrection power touch and transform every life watching and praying today. இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை ஆசீர்வதிப்பதாக. Help us to live as Easter people, joyful, faithful and full of hope. ஆண்டவரே, நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் மகிழ்ச்சியோடும் கூட இந்த உயிர்த்தெழுதலின் நாளை கொண்டாட எங்களுக்கு உதவி செய்யும். May the joy of Easter stay with us in our daily walk, and may your blessings overflow in our lives. ஆண்டவரே, நாங்கள் செய்கிற வேலைகளில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்திலும் எங்களுடைய வாழ்விலும் அது ஆண்டவரே முழுமையாக தொடர்ந்து வருவதாக. In the powerful and risen name of Jesus we pray. உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. ஆமென். May the grace of our Lord and Savior Jesus Christ, the love of God the Father, and the fellowship of the Holy Spirit be with you all now and forevermore. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலமும் உங்கள் அனைவரோடும் கூட தங்கி இருப்பதாக. Amen. ஆமென். Happy Easter.